முப்பது விழாவில் விஜயை விமர்சனம் பண்ணி தலைவர் சொல்லியிருக்கார் திமுக தலைவர். அதுக்கு விஜய் ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஏங்க அது உங்களுக்கு தெரியாதுல்ல. அவர் அங்கங்கேயும் கூடுற கூட்டம் கிடையாது. அது தமிழ்நாடு பூரா இருக்கிற விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தி கூட்டினார் பாருங்க, அதே கூட்டம் தான் மதுரையில் கூட்டினார் பாருங்க, அதே கூட்டம் தான் திருச்சியில். அதால் தான் அவர் என்ன பண்ணுறாரு, சனிக்கிழமை நடத்துகிறாரு. தினம் தொகுதிக்கு போனால் அங்கே இருக்கிறவன் எவனா வரணும், இவங்களே திரும்பி வர முடியாது. அதுக்காக திட்டமிட்டு அவர் சனிக்கிழமை நடத்துகிறாரு. அதனால அடுத்த சனிக்கிழமை திருச்சியில் யார் இருந்தானோ அவன் தான் அடுத்த சனிக்கிழமையும் தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாக போய் சேருவாங்களே தவிர அவருக்குன்னு ஒன்று பெரிய வாக்காளர் கூட்டம்லாம் கிடையாதுங்கிறத தமிழகத்து மக்கள் நன்கு அறிவார்கள். அந்த அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிற நிகழ்ச்சி அதுதான். புதிய எதிரியாக இருந்தாலும் பழையவர்களாக இருந்தாலும் அனைவரையும் வீழ்த்தி தமிழ்நாட்டில் தமிழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சிதான் தொடர்ந்து இருக்கும் என்பதில் 26 மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் தளபதி தான் என்பதை தமிழகத்து மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்ப தமிழக முதல்வர் அவர்கள் சாதனை செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நாள்தான் இந்த நாட்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.